உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். நீ வருவாயென, நீ வருவாயென. பார்த்து சுஜி, சுஜி, சுஜிமா. கிளம்பிட்டேனே. பாஸ்தா எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தல. டேபிள் எடுத்து வச்சு சாப்பிட்டியா? நீ வருவேன் சூடா உனக்கு சர்வ் பண்ணலான்னு வெயிட் பண்ணேன், காணும். ஃப்ரெண்ட் கொஞ்சம் மட்டும் தான் கால் பண்ண, அதான் பேசிட்டு இருந்தேன். பாஸ்தா எப்படி இருந்தது? சீஸ் பாஸ்தா சூப்பரா இருந்து சுஜிமா. என்ன டேஸ்ட்! எப்படி நீ தான் சமைச்சேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பாஸ்தா செம்மையா இருந்து, ஹோட்டல் ஸ்டைலை விட செம்ம. அப்படியே அம்மா அரவணைப்புல அம்மா கையால சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆச்சு. எனக்காக இன்னொன்னு பண்ண முடியுமா? சாம்பார் சாதம் சாப்பிடணும் ரொம்ப ஆசை, ஹோம்மேடு. எனக்காக இன்னைக்கு கொஞ்சம் சாம்பார் சாதம் மட்டும் செஞ்சு கொடுக்குறியா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்பா உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை கேட்கறது 1000 ஷெஃப் என்ன பாராட்டின மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. நீ நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வைக்கிறத சாப்பிடவே மாட்டேன். சாப்பிட்டு அப்ரிஷியேட் பண்றது பெரிய விஷயம் தானே. உனக்கு சாம்பார் சாதம் தானே, சூப்பரா பண்ணி கொடுக்குறேன். ஆனா சாம்பார் சாதம் செஞ்சு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வைக்கதான் என்னால முடியும், உனக்கு சர்வ் பண்ண முடியாது. 2 o'clock என் ஃபிளைட்னே. நான் தான் சொன்னேன்ல 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து யாருமே எனக்கு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ ஈவினிங்குள்ள நான் ஜாயின் பண்ணணும்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் கண்டிப்பா போயே ஆகணும். என்னோட ட்ரீம் இது. கண்டிப்பா ட்ரீம் நமக்கு நிறைவேற நேரம் நம்ம தட்டி விடக்கூடாதானே. அதான் கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். சாரி, நான் ஒரு 1 monthல வந்துடுவேன். சுகுக்கும் உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள கண்டிப்பா வந்துடுவேனே. அதான் நீ ஒன்றும் கவலைப்படாத. சாம்பார் சாதம் அவன் செஞ்சா அதை நல்லா அன்பாட்டு உன்னை சர்வ் பண்றதுக்கு இந்த சுகு இருக்கா. மத்தியானம் ஆபீஸ் வரேன், சூடா சுட பரிமாறுறோம், 2 பேரும் சாப்பிடுறோம். ஏய், ஆபீஸ்க்குலாம் வந்த நடக்கிறது வேற. நீ எல்லாம் ஒன்றும் பரமாற வேண்டாம், நான் சாப்பிடவும் வேண்டாம். வேண்டாப்பா சுஜி, நீ வருவில்ல அப்புறமே நான் சாம்பார் சாதம் சாப்பிடுவேன். இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, வழக்கமா நான் சாப்பிட ஹோட்டலே சாப்பிட்டுக்கிறேன். நீ மட்டும் ஆபீஸ் வரக்கூடாது, வந்தா நடக்கிறது வேற. என்னண்ணே பாவம்ல சுகு, உனக்காக வீட்டுல சண்டை போட்டு வந்திருக்கா தெரியுமா? அவளை போய் திட்டிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரியாது, என் அண்ணன் என்கிட்ட ஒண்ணுமே கேட்டதில்ல. முத சாம்பார் சாதம் கேட்டத செய்யாம இருந்தா என் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அது இல்லாம நான் இப்போ செஃப் வேற. ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச டிஷ் நம்ம செஞ்சு கொடுக்கறதா ஒரு செஃப்போட கடமை. அப்படி இருக்கும்போது நான் செய்யாம இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்குனே. அதனால நான் சாம்பார் சாதம் செஞ்சு கொடுக்க தான் போறேன். சுகு கொண்டு தான் வர போறேன். நீ சாப்பிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணணும். ஐயோ சுஜி வேண்டாம், சொன்னா கேளு. இப்ப என்ன, நான் சாம்பார் சாதம் சாப்பிடணும் அவ்வளவு தானே, ஒன்னும் அவசரம் இல்லை. நீ சாம்பார் செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல வை, நான் ஒரு 3:30 சாப்பிட்டு போறேன். நீ மட்டும் ஆபீஸ்க்கு அனுப்பாத, ஒரு நடக்கிறது வேற. அதெல்லாம் முடியாது, நான் வரதான் செய்வேன். சாம்பார் சாதம் கொண்டு வருவேன், சூடா உனக்கு ஊட்டி விட தான் போறேன். நீ சாப்பிட்டு தான் ஆகணும். பாப்போம் இந்த சுகுவா இல்ல கௌதமானே. இங்க பாருமா சுகு. ஐயோ சாரி சுஜி. சுஜி கங்க்ராச்சுலேஷன், நீ பெரிய ஹோட்டல்ல பெரிய செஃப்பா போற. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை விட நீ மேன்மேலும் நிறைய பெரிய அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்றது என்னோட ஆசை. பார்த்து எடுத்து சேஃபா போயிட்டு வா. உனக்கு எப்போ என்ன ஹெல்ப்னாலும் கேளு, இந்த அண்ணன் இருக்கான் செய்யறதுக்கு. லிசா, நம்ம பர்சனல் செக்ரட்டரி ஒர்க்குக்கு வாண்டட் போட்டு விடுங்க. 2-3 டேஸ்ல வர மாதிரி. கொஞ்சம் டேலண்ட் பர்சனா இருக்கணும், நல்ல நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும். சப்போஸ் ஆஃபீஸ்ல இல்லாட்டா கூட மேனேஜ் பண்றவங்களா இருக்கணும். சாருக்கு என்னாச்சு? காயும் சாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற. இதுல காயு செக்ரட்டரி இருக்கும்போதே இன்னொரு பர்சனல் செக்ரட்டரிக்கு வாண்டட் போட சொல்றாங்க. அதுவும் 2-3 டேஸ்லேன்னு. எதனால? இந்த வரைக்கும் எதுவும் சண்டையா இருக்குமா? சண்டையா இருந்தாலும் பர்சனல் செக்ரட்டரி வேலைக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்களே. சார் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பர்சனல் செக்ரட்டரி இருக்கும்போதே எதுக்கு இன்னொரு பர்சனல் செக்ரட்டரி போகணும்னு நினைக்கிறீங்க? இல்ல வேற எதுவும் கம்பெனி ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க கிளியரா சொன்னா அதுக்கேற்ற மாதிரி வாண்டட் போகணும்ல, அதான் கேட்கறேன். இல்ல லிசா, காயத்ரி வந்து இந்த ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டாங்க. நிறைய எனக்கு மேலும் பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணி எந்த ரீச்சபிளும் இல்ல. அதான் அது இல்லாம நெக்ஸ்ட் வந்து நான் யூஎஸ்ஏ போவேன். ஒரு 10 days அங்கதான் இருக்க மாதிரி இருக்கும். நல்ல டேலண்ட் பர்சனா இருந்தா அவங்களே ஒரு 10 days இந்த ஆஃபீஸ் ரன் பண்ண மாதிரி இருக்கணும். அதுதான். என்ன சார் சொல்றீங்க? காயத்ரி வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்களா? இல்லையே, அவங்க காலையிலே ஒர்க் வந்து பாத்துட்டு தானே இருக்காங்க. குட் மார்னிங் சார். ஏ காயு, சார் என்னமோ சொல்றாரு. நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டியா, மெயில் பண்ணியிருந்தியா? அப்படியா? இல்லையே, இல்ல லிசா, அப்படி எதுவும் சார்ட்ட நான் சொல்லலையே. சார் எதுவும் கனவு கண்டு பரா இருக்கும். இல்ல சார். என்னது கனவா? கனவா? இவர் கண்டது கனவா இல்ல இவர் நம்மள்ட்ட சொன்னது கனவா? ஐயோ ஒன்னும் புரியல. என்னமோ நடக்குது, அது மட்டும் புரியுது. நமக்கு எதுக்கு, வேலையை பார்ப்போம். என்ன காயும், டிசைன் லெட்டர் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கியா இல்ல வேலையில மறுபடியும் ஜாயின் பண்ணலான்னு வந்திருக்கியா? இல்ல தெரியல, எல்லாம் கனவுன்னு சொல்லிடக்கூடாது, அதான் உனக்கு கேட்டுக்கலான்னு. ஓ சாரி, அக்காவை பத்தி கேட்க வந்துட்டேன். கரெக்ட், இதை நீ போன்லயே கேட்டிருக்கலாமே. அக்காவை பத்தின டீடைல்ஸ் நீ எதுவும் தெரியல. எல்லாரும் தேடிட்டு தான் இருக்காங்க, போர்டுலாம் கொடுத்துருக்கல. அநேகமா கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நீ எதுவும் கவலைப்படாத. சாரி கௌதம், நான் பேசுனது தப்பு தான். ஏதோ அவசரத்துல அப்படி சொல்லிட்டேன். சாரி. நான் அக்காவை பத்தி கேட்கவும் வரல, வேலையை ரிசைன் பண்ணவும் வரல. எப்பவும் போல வேலையை கன்னியூ பண்ண தான் வந்திருக்கேன். சாரி, உங்கள்ட்ட அப்படி பேசிக்க கூடாதான். காயு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காயு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்தியமா நீ வருவேன்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுனியா,
மனசே உடைஞ்சு போச்சு. ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் காயு. கௌதம் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நான் என்னோட ஒர்க்ல ஜாயின் பண்றதுக்கு மட்டும்தான் வந்திருக்கேன். மற்றபடி எனக்கு எந்த விஷயத்துலயும் ஃபோக்கஸ் இல்ல. புரியும்னு நினைக்கிறேன். காயு எனக்கு தெரியும். உனக்கும் என்ன பார்க்காம இருக்க முடியாது, என்ன பேசாம இருக்க முடியாது எனக்கு தெரியும். நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன சொல்ல மாட்டேங்க இல்ல. பாரு, கூடி சீக்கிரம் உன் மனசுல இருக்க லவ் எப்படி வெளியே வர வைக்கிறேன்னு மட்டும் பாரு. கடவுள் இருக்கான்னு நான் இப்போ நம்புறேன் காயு. இந்த கௌதமுக்கு ஏத்த ஜோடி காயு தான், இந்த காயுக்கு ஏத்த ஜோடி கௌதம் தான். இதை எப்பவும் யாராலையும் பிரிக்கவே முடியாது. உன் மனசுக்குள்ள இருக்க காதல எப்படி வெளிப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. நீ ஏன் வாய்த்த வந்து கௌதம் நான் உங்களை லவ் பண்றேன், சாரி உங்களை இவ்வளவு நாள் காக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன் இல்லைன்னு மட்டும் பாரு. சார், சுகர் கம்பெனியோட எம்டி தியாகராஜன் சார் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வரதா இருக்காங்க. 11:30க்கு நினைக்கிறேன். நீங்க கூட அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தீங்க ஆல்ரெடி. ஓ மை காட், மறந்தே போனேன். தேங்க்ஸ் காயு. இதுக்குதான் எப்பவும் காயு பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுக்கு சொல்றது. அப்புறம் காயு, நெக்ஸ்ட் மந்த் நான் யூஎஸ்ஏ போறேன். ஒரு 10 days நீ தான் ஆஃபீஸர் பாக்குற மாதிரி இருக்கும். 10 நாளா? 10 நாள் இருக்க மாட்டீங்களா கௌதம்? அமெரிக்கா போறீங்களா? எதுக்காக? அமெரிக்கா? ஆமா 10 நாள் ஆகும். ஓ இப்ப பாரு, அது எதுக்காகனா ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க. பொண்ணு பார்த்தாலும் நம்ம பேசி எடுத்து ஓகே இருந்தா தானே கல்யாணம் பண்ண முடியும். அதான் நேர்ல போய் பார்த்து பேசி பிடிச்சா உடனே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்த மாசம் தான் நல்ல நிலைமை. அதான். என்ன சார் சொல்றீங்க? பொண்ணு பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கா? ஆமா, ஏன் பொண்ணு பார்த்து பேசி பிடிச்சா என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண வேண்டியதுதானே. இதுல ஷாக் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல சார், ஆனாலும் இவ்வளவு தூரம் பழகிருக்கோம், உங்களுக்கு கல்யாணம்னு என்ற ஒரு வார்த்தை சொல்லல. நம்ம 2 நாள் தான் பேசல, அதுக்குள்ள பொண்ணு பாக்குற அளவுக்கு ரெடி ஆயிட்டீங்களா சார்? ஏ காயு, எதுக்கு இப்படி ஷாக் ஆகுற? பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னேன், எனக்கு பார்க்க போறேன்னு சொன்னேன். என் தம்பிக்கு, என் தம்பி எப்பவும் மொபைலு ஆன்லைன்ல அப்படி இப்படின்னு இருப்பான். இது ஏதோ பொண்ணுட்டு ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப பழகி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண ஒத்த கால நிக்கிறான். அண்ணன் இப்போதைக்கு பேசி வேணே என்கேஜ்மெண்ட் மட்டும் முடிச்சு போய் உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் சரி பாவமா இருந்துச்சு. லவ்ங்கிறது எவ்வளவு பெரிய பெயின்னு எனக்கு புரியுது. இப்போ சில காலமாவே எனக்கு புரியுது. அந்த கஷ்டத்தை அவன் ஏன் படணும் அப்படிங்கிறதுக்காக தான் போய் பேசலான்னு இருக்கேன். ஆமா, நீ எதுக்கு இப்படி ஷாக் ஆன? ஓ ஓ, தம்பிக்கா? அப்படியா சார்? தம்பிக்கா? ஏய் ஆமா, தம்பிக்கு தான். நீ என்ன நினைச்ச? இல்ல சார், இல்ல நான் ஒண்ணு நினைக்கிறேன். Thank God. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. எத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்கேன் மாப்பிள்ள உடனே தங்க மாட்டாரா இருக்க மாட்டாரு. இன்னைக்குதான் நிறைய இருக்கு மாப்பிள்ள. ஒரு வாரம் நம்ம வீட்டுல இருந்துட்டு தான் போகணும். லீவு தானே மாப்பிள்ள? லீவு இப்ப நின்னாதான் உண்டு, இல்லாட்டா ஸ்கூல் உண்டு குழந்தைங்க மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. எக்ஸாம் 10 நாள் நம்ம இருந்துட்டு தான் போறோம். அப்பாவே சொல்லிட்டாரு, பாத்துக்கோங்க. மாப்பிள்ள, உங்களுக்கும் பிரியாக்கும் எந்த பிளேஸ் பிடிக்கும்னு சொல்லுங்க. இல்ல ஹனிமூன் ட்ரிப்புக்கு தான் புக் பண்ணலான்னு இருக்கேன். 10 நாள் ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அப்படியே வெளிநாட்டுலாம் போய் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. சொல்லுங்க, கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி போறீங்களா, இல்ல சிம்லா காஷ்மீர் அங்க போறீங்களா, இல்ல யூஎஸ்ஏல ஒரு இடம் உண்டு நயகரா ஃபால்ஸ், அந்த மாதிரி ஃபால்ஸ் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போறீங்களா? எங்கனாலும் சொல்லுங்க மாப்பிள்ள, டிக்கெட் போட்டுடலாம். அப்பா உள்நாட்டுலாம் சுத்தினது போதும். உள்நாட்டுல மேக்ஸிமம் எல்லா பிளேஸும் நான் பாத்துட்டேன். வெளிநாடு தான் நான் பார்த்ததே இல்ல. அப்பா யூஎஸ்ஏ போடுங்கப்பா. நயகரா ஃபால்ஸ் அங்கெல்லாம் நான் போனதே இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா, நயகரா ஃபால்ஸ் போகணும் ஆசையா இருக்கு. நீ சும்மாரிமா, மாப்பிள்ள சொல்லட்டும். மாப்பிள்ள எந்த இடம் சொல்றாரோ அங்கதான் டிக்கெட் புக் பண்ணுவேன். மாப்பிள்ள நீங்க சொல்லுங்க, எங்க போகலாம்? ஊட்டி கொடைக்கானல் போலாமா, இல்ல வெளிநாட்டுல போய் பிரியாசனமே சுத்தி பார்க்க போறீங்களா? சொல்லுங்க மாப்பிள்ள. வந்ததோடி வந்துட்டீங்க, இந்த லீவு ஸ்பெஷலா இருக்கணும். அது இல்லாம இந்த மாமனாரோட கவனிப்பு ஸ்பெஷலா உங்களுக்கு இருக்கணும். எப்பவும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி. சொல்லுங்க மாப்பிள்ள, பிரியா சொன்ன மாதிரி நயகரா ஃபால்ஸ் அதெல்லாமே சுத்தி பார்த்துட்டு வரீங்களா? இல்ல மாமா, இப்ப சுத்தி பாக்குறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ அந்த மாதிரி மனநிலையில நான் இல்ல. எங்க வீடு சொன்னா உங்களுக்கு தெரியும்ல, அக்கா கை குழந்தைய கூட்டிட்டு எங்க போனானே தெரியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கும் என் வீட்டுல உள்ளவங்களுக்கும். என்னால தாங்கவே முடியல. நான் சிட்டிலாம் அக்கா போயிட்டாலுங்கிற மாதிரி எனக்கு கஷ்டமா கில்ட்டியா இருக்கு மாமா. எங்க அக்கா எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அவ போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. பின்ன எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்கீங்களா? பிரியா பாவம், எங்க அக்கா காணும் போது எனக்கு வேணா டிப்ரெஷனா இருக்கலாம், ஆனா பிரியாக்கு டிப்ரெஷனா இருக்கக்கூடாது. அவ ஃப்ரீயா ஜாலியா இருக்கணும். இங்க வந்து அவ கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவாளே ஜாலியா, அதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்தேன். கிரேட் மாப்பிள்ள, நீங்க கிரேட். உங்களை மாதிரி எனக்கு ஒரு மாப்பிள்ள கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ள நீங்க பெரிய மனுஷன் மாப்பிள்ள. வயசால நீங்க சின்னவனா இருந்தாலும் மனசால பெரியவர் மாப்பிள்ள. உங்க அக்காவை மனசு நினைச்சிட்டு அதே நேரம் பொண்டாட்டியும் மனசால கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சிட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இட் ரியலி கிரேட் மாப்பிள்ள. நீங்க பார் பிரியா, மாப்பிள்ள எப்படி பேசுறாருன்னு. இந்த சின்ன வயசுல எவ்வளவு அனுபவம் பாரு அவருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப அனுபவம் தான்.
ஒன்னும் கவலை இல்ல மாப்ள. இப்ப நகர விபாஸ் எங்க போயிட போகுது? இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் போறது, இல்ல குவார்டர்லி லீவ் வருது, ஆஃப் லீவ் வருது, அப்ப போய்க்கலாம். இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல. ஃபர்ஸ்ட் உங்க வீட்டு சூழ்நிலை மாறட்டும், உங்க மனநிலைமை மாறட்டும். மாறினதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். மாப்ள, இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கும் போக மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. எல்லாரும் சேர்ந்தா போறோம். ஏய், என்னடி உன் புருஷன் இப்படி இருக்காரு? குடும்பம் குடும்பம் குடும்பம்னு அவங்க அக்கா என்ன வாழாமையா போயிருக்கா? வாழ்ந்து 2 குழந்தை குட்டியோட எடுத்துட்டு தானே போயிருக்கா. அவ பண்ண தப்புக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். இன்னும் அவளை தேனதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு இடம் போவேன் வைப்பேன், பொண்டாட்டி சந்தோஷமா வச்சிருப்பேன்னா என்ன தேதலாம்? இதுல இவர் வேற ஜால்ரா, ஒன்னும் சொல்லதுக்கு இல்ல. வா, நீ எல்லாம் ஒரு பொண்ணு, கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது? புருஷன் மனசை மாத்த தெரியல. பல்ல காமிச்சிட்டு இருந்துட்டா மட்டும் போதாது, புருஷனா கைக்குள்ள வச்சுக்கவும் தெரியணும். பொண்ணா போய் சொல்லுங்க பாரு, எல்லாம் நேரம் பலனு வந்து தொலை. அப்புறம் மாமா, சுதினை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அவன் ரிலீஸ் ஆயிட்டானா இல்ல இன்னும் ஜெயில தான் இருக்கானா? மாப்பிள்ள, அதை ஏன் கேக்குறீங்க? அந்த ஒரு யூஎஸ்ல இருந்து பொண்ணு வந்துச்சே, அந்த பொண்ணை சொன்னதுக்கு என்ன ஏமாத்திட்டான் சீஃப் அப்படி இப்படின்னு வானத்துக்கு பூமி குதிச்சா. அவதான் அவனை உள்ளதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணான். இப்ப பார்த்தா அவர் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அங்க ஏதோ ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கான். அநேகமா இந்த மாசம் ரிலீஸ் ஆயிடுவான் போல. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவ வந்து அப்படியே கையோடி அவன் வெளிநாட்டு கூட்டு போயிட்டா பரவாயில்ல. அவ ஏதாவது இது பண்ணிட்டா அவன் மறுபடியும் இங்க வந்து பிரச்சனை பண்ணுவான். அப்புறம் என்னென்ன ஏதாவது எனக்கே தெரியல. அது ஒரு பக்கம் டென்ஷனா தான் இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, எதுக்கும் நான் இருக்கேன். டென்ஷன் ஆகாதீங்க, உடம்ப பாத்துக்கோங்க. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும், அப்புறம் இருக்கு. விக்ரம், போயிட்டீங்களாப்பா? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா? சாப்பிட்டியா நீ? பிரியா சாப்பிட்டாளா? பக்கத்துல பிரியா இருக்காளா? அவ கீழே இருக்காமா, நான் ரூம்ல இருக்கேன். சாப்பிட்டாச்சு, எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நீ தூங்க வேண்டியதான். நீங்க சாப்பிட்டீங்களா? அப்பா கடைக்கு போயிட்டு வந்துட்டாரா? அக்கா என்னமா பண்ணுதா? என்ன தப்பா எடுத்துட்டீங்களாமா? அம்மா, எனக்கு ஒரு வழி தெரியலமா. பிரியாவும் கொஞ்ச நாளா வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. நான் ஸ்கூல்ல காரணம் கட்டி இப்போ அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். இப்போ லீவு எனக்கு எதுவும் சொல்ல முடியல. அதுல வீட்டுல வர அக்கா போயிட்டான்னு நான் எப்பவும் பேசிட்டு அவளுக்கு பிடிக்கல. வேற என்ன பண்ணேன்னு தெரியல. எனக்கு உங்களையும் பார்க்கணும், அவளையும் சமாளிக்கணும். அவளை சமாளிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து ஒரு வாரம் இருந்தா அவ பாட்டு இருப்பா வந்துருங்க, இல்லாட்டா ஏதாவது சண்டை போட்டுட்டே இருப்பா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. இல்லப்பா, நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? அம்மா ஒன்ன புரிஞ்சுக்கிடுவேன். கல்யாண பொண்ணு இப்ப வந்தவா, அவ இன்னும் புரிஞ்சுக்க எவ்வளவோ மாசம் கிடக்கு. உடனே புரிஞ்சுக்கிட முடியுமா? அதுவும் பணக்கார வீட்டு பிள்ளை வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. மறுபடியும் நீ போனதில்லை இவ்வளவு நாளா மாமனார் வீட்டுக்கு. இன்னைக்கு தானே போயிருக்க, அதான் லீவ் நாளா போயிருக்க. இல்லாட்டா போக முடியுமா? நான் ஒண்ணும் நினைக்கலப்பா, நான் ஒண்ணும் நினைக்கல. ஆமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் ஒரு வாரத்துல வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் நம்ம குலதெய்வம் கோயில போய் என்ன எதுன்னு கேட்கலாம். என்னம்மா, அக்கா எப்படியும் வந்துருவாமா, நம்பிக்கையோடு இருங்க. அக்கா பத்தி எனக்கு தெரியும். அவ கோவச்சிட்டு போகல, நம்ம மேல கோவத்துல போகல, அக்கா மேல உள்ள கோவத்துல தான் போயிருக்கா. கண்டிப்பா வந்துருவா. நம்ம அக்காவை நான் கூட்டிட்டு வருவேமா. அப்பா, இவருங்க நம்ம எதுக்கு கூட்டிட்டு வந்தோம்? இங்க வந்தாலும் சந்தோஷமா இருப்பாரு, மனசை மாத்தலாமேன்னு பார்த்தா இங்க வந்து அம்மாவும் அக்காட்ட பேசிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. அப்பா கேக்குறாருல மெனக்கிட்டு வெளிநாட்டுக்கு போறீங்களான்னு. சரிங்க மாமான்னு சொல்றாரா? அக்காவை காணலையா, மனநல சரியில்லையா? என்னத்த சொல்லனே எனக்கு தெரியல. விக்ரம், இந்த மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிட்டு பாரு, செம்ம டேஸ்டா இருக்கும். எங்க அம்மாவுக்கு சமையல் தான் அந்த அளவுக்கு தெரியாது, ஆனா ஜூஸ் ஐஸ்கிரீம் கேக் வரல செம்மையா பண்ணுவாங்க. இந்த குடிச்சு பாரு. இதுல ஸ்வீட் சேர்க்கல, ஸ்வீட்க்கு பதிலா என்ன சேர்த்துக்கு தெரியுமா? பேரிச்சம்பழம், அப்புறம் கருப்பு திராட்சை உண்டுல, உலர்ந்த திராட்சைன்னு சொல்லுவாங்களே, அது போட்டா ஆட் பண்ணி உனக்கு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடு, ரொம்ப ஹெல்த்தி. இந்த வெயிலுக்கு குளுகுளுன்னு இருக்கும். ஜூஸா ராத்திரி யாரு குடிப்பாங்க? ராத்திரி சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை பிரியா. அது இல்லாம சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிச்சிக்கிறோம். வேண்டாம், நீ சாப்பிடு. இல்ல ஃப்ரிட்ஜ்ல போய் நான் காலையில குடிக்கிறேன். அட சாப்பிடுங்கண்ணா, ஆசையை கொண்டு வந்தா ஜலதோஷம் பிடிக்குமாமே? ஒன்னும் இல்ல, ஜலதோஷம் பிடிக்கலாம் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் விக்ரம், நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? உன்னை ரிலாக்ஸ் பண்ணதுக்காக தான் நான் உனக்கு கூட்டிட்டு வந்தேன். அங்க இருந்து ஒன்னா ஸ்கூல் டென்ஷனு, இல்லாட்டா அக்கா போன டென்ஷனு, இப்படி யோசிச்சு பத்தாத குறைக்கு அத்தை ஏதாவது ஒண்ணு சொல்லி அழுவாங்க. இப்படியே ஒரே டென்ஷன் மேல டென்ஷனா இருக்கேன்னு சொல்லிதான் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் ரிலாக்ஸா இருப்பேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். இங்கேயும் வந்து எந்த நேரம் அம்மா அப்பாட்ட பேசிக்கிட்டு வருத்தப்பட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க வேண்டாமா? ப்ளீஸ், எனக்காக 2 நாள் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. நம்ம ஈவினிங் பார்ட்டிக்கு போலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்புறம் இனிமே நான் சொல்ற ஷர்ட் தான் நீ போடணும். எப்ப பாரு தாத்தா மாதிரி ஷர்ட் பண்ணிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு, உனக்கு என்ன வயசு ஆயிட்டு? யங் ஸ்டேஜ் பண்ணலாம், என்ஜாய் பண்ண வேண்டாமா? அப்படி மாடர்னா இருக்க வேண்டாமா? இன்னையில இருந்து நான் தர ட்ரெஸ் தான் நீ போடணும், அப்படி ஸ்டைலா இருக்கணும். நீ அங்க இருந்து கொண்டு வந்த ட்ரெஸ் அப்படியே மூட்டை கட்டி வச்சுக்கோ. ஆமா, அங்க போய் போட்டுக்கலாம். உனக்காக 4-5 ட்ரெஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஐயோ வேண்டாம் பிரியா, எனக்கு எந்த ட்ரெஸ்ஸும் வேண்டாம். எனக்கு தேவையானது கொண்டு வந்திருக்கேன், அது போதும். நீ சந்தோஷமா இருக்கேல்ல, அதான் எனக்கு வேணும். பெரிய தாத்தா மாதிரி பேசுவே நீ. உன்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் முடியாது. இருக்கட்டும், நீ கொண்டு வந்த மூட்டை முடிக்கலாம். எடுத்து எங்கேயாவது தூக்கி கண்காணாத இடத்துல வச்சுங்க. இங்க நீ இருக்கிறது வர நான் சொல்ற ட்ரெஸ் தான் போடணும், ஸ்டைலா இருக்கணும். நிறைய போட்டோஸ் எடுக்க வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு நம்ம போட்டோஸ் அவ்வளவா எடுக்கல, கொஞ்சம் ஸ்டைலெல்லாம் போட்டோ எடுக்க வேண்டியது இருக்கு. எனக்கு கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நீ போடணும். ஐயோ, ஜூஸ் வச்சுட்டு பாத்துக்கிட்டே இருக்கியே, குடி விக்ரம்.
சொன்னா நீ கேட்க மாட்டேன். குடு. அட குடுன்னு. நானே ஊட்டி விடுறேன். குடி விக்ரம். ஐயோ, ஒரு ஜூஸ் குடிக்க என்ன பாடுபடுற? குடி. நீ சாப்பிடு பிரியா, நீ சாப்பிடு, சாப்பிட்டு கொடு. நான் குடிக்கிறேன் விக்ரம், நீ சாப்பிடு. அம்மா போட்டுதான் வச்சிருக்காங்க. சாப்பிடு. இங்க இருக்க வர நம்ம சந்தோஷமா இருக்கணும், யார பத்தி நினைக்க கூடாது. ஐ லவ் யூ விக்ரம். வரும் முதல் நிறைவோமே குளிர்காய்ச்சலோடு ஸ்நேகம் ஒரு போர்வைக்குள்